மனுஷ உயிரோட நாய் உயிர் முக்கியமான்னு சொல்றாங்கல்ல. இல்ல ரொம்ப நியாயமான ம். கேள்வி. மனுஷ உயிர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம தான் இப்ப ஆல்பாயிசமா இருக்கிறதுனால அது இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுக்காக ஒரு கிரீச்சரே நாங்க அழிச்சிருவோன்றது வந்து இது எந்த விதத்துல நியாயம்? அந்த யானைய வெளிநாடுகள்ல கொன்னுட்டு இன்னைக்கு யானை இல்லாதனால காடே அழிஞ்சிட்டு, நாடே வறட்சி ஆயிடுச்சுன்ற கதை இங்க வந்து நிக்கும். இப்ப இந்த இவ்வளவு டாக் நீங்க கொண்டு போறீங்க. 10 இயர்ஸ்ல வந்து இப்ப நீங்க 10,00,000 நாய்ல 1,00,000 நாய் செத்துருச்சுன்னே வச்சுக்கோங்க. பட் இதனால என்ன பிரச்சனை? நாய் இருக்கறதுனால நாங்க நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அடுத்து குரங்கு ஆரம்பிச்சிரும், எலி ஆரம்பிச்சிரும். திருடர்கள் பயம் ஒருத்தர் வீட்ட விட்டு வெளியில வர முடியாது. இப்ப நீங்க வந்து சிட்டில ஒரு கேட்டட் கம்யூனிட்டில ஒரு வாட்ச்மேனோட இருக்கிற நீங்க இத பத்தி பேசுறீங்க. பட் அத தாண்டி தனி வீடா எத்தன பேர் இருக்காங்க? இப்ப நாங்க பண்ண தீரன் அதிகாரம் 3 படமே நீங்க பார்த்திருக்கலாம். அதுல ஐசோலேட்டட் வீடு தான் டார்கெட்டே. இப்ப நீங்க வந்து நெறைய இன்சிடென்ட்ஸ்ல நீங்க கிரைம் இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன் சார் அந்த வீட்ல அடிக்கலன்னா, அந்த வீட்ல நாய் இருந்துச்சு அதனால நான் போலன்னுவான். சோ நாய் வந்து இன்னைக்கு நம்மளோட நண்பர் இல்ல. நம்ம ஆசைக்காக எடுத்த முடிவு இல்ல. அது நம்மளோடயே வாழ்ந்து பொறந்த ஒண்ணு விஷயம். சோ நீங்க இந்த சைக்கிள்ல ஒண்ண காலி பண்ண போறீங்க. பண்ணிட்டு எல்லா தெருவுக்கும் ஒரு செக்யூரிட்டி போட போறீங்க. அஃப் கோர்ஸ் வெரி சாரி ஹியூமன்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். குழந்தைய கடிக்கும் போதெல்லாம் நமக்கே மனசு வலிக்குது. ஏன் குழந்தை என்ன நம்ம நாயே இன்னொரு நாயை கடிக்கும்போது நமக்கு வலிக்கும்போது, நம்மலாம் வந்து ஹியூமன் அகைன்ஸ்டான ஆளே கிடையாது. அந்த பெயின் எங்களுக்கு புரியுது. ஆனா அதுக்கு இது இல்ல சொல்யூஷன்.